ஓகே சாமி நீங்கள் பண்ணுங்க. நீ பண்ண இருப்பா ஏன்பா அப்படியே ஜூம் போடுது. உருவாக்குறது 77 வந்து கந்தசாமி நாராயணன் அவங்க பேர் இந்த தெருவில் வைக்கணும். அதுக்கு மனு கொடுக்கணும். அது என்ன முறையா பணியும் கொடுத்துருவாங்க. நம்பர் 5 நம்பர் கொடுத்து ஆயிட்டு நான் இதுதான் போகணும்.
ஆமாம் அடிச்சுடுங்க ஏன் சொல்ல நீ வாங்கி வாங்கிக்க நீ எடுப்பா வெளிச்சம் நீ எப்படி எடு ஓகே சாமி நீங்கள் பண்ணுங்க பண்ணு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க நான் எடுக்கிறேன் நீ மைக் பிடி அதில் க்ளீனாக இருக்குது அது அவங்க மைக் பிடிக்க நான் நீ மைக்கை பிடிச்சி சார் உங்கள் பேர் சார் சார் உங்களுடைய பேர் வந்து இந்த கோயிலுடைய வந்து ஸ்தல வரலாறு அந்த எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தினுடைய தலைவர் பிரதாப் ஆகிய நான் இந்த அருள்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நமது இளைஞர் அணியை சார்ந்த அத்தனை நண்பர்களும் சீரும் சிறப்புமாக நாங்கள் இந்த கோயிலை சுமார் 44 ஆண்டு காலமாக இந்த இடத்தை சொந்தமாக வாங்கி மற்றபடி புறம்போக்கு இடத்தில் கட்டிய கோயில் அல்ல. கடந்த 45 ஆண்டு காலமாக சொந்த பணத்தை போட்டு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக இந்த இடத்தை வாங்கி கோயிலை கட்டி சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகத்தை இளைஞரணியின் சார்பாக நன்றியோடு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயிலினுடைய வரலாறு கடந்த 45 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய நாங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு இடைபாடுகள் இல்லாமல் 45 ஆண்டு காலமாக தலைவர், பொருளாளர் என்ற ஒரே நிர்வாகத்தின் கீழ் கடைகள் அத்தனை ரேஷன் கடைகளை கட்டி பொதுமக்களுக்கு சேவை செய்வதே எங்களுடைய தொண்டு என்பதை குறைந்த வாடகைக்கு விட்டு 2 ரேஷன் கடைகளும் ஒரு சோடா கடையும் வைத்து இந்த வாடகையை வைத்து தான் இந்த கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி இங்கு இருக்கின்ற மக்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமான அளவில் இருக்கின்றார்கள். யார் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவனுக்கு செய்கின்ற இந்த தொண்டை சீரும் சிறப்புமாக எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு எங்களுடைய இளைஞர் அணி மிகவும் சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்தி கொடுத்தமைக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மனமாற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, இது வந்து எத்தனை வருஷத்துக்கு 46வது சொல்லியிருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் வந்து 13 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கடந்த 2006 அன்று தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. சிறு காலதாமதம் காரணமாக ஒரு 3 வருடங்கள் அதிகமாக ஆகி இன்றைய தினம்
இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். விநாயகர் கோயில் புதிதாக பிரசித்தி செய்து அமைத்து ஏற்கனவே இருந்த கோயிலை பிரசித்தி செய்து அந்த கோயிலையும் அம்மன் கோயிலையும் சீரும் சிறப்புமாக எடுத்து செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம். கட்டுமான பணிகளை எந்த அளவு முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டது. இதில் எதுவும் தோய்வு இல்லை. இந்த கரை போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அதை மாத்திரம் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் அதை சீரும் சிறப்புமாக செய்து கொடுக்கிறோம். நிர்வாகிகள் பேரை மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தலைவர் பிரதாப், பொதுச் செயலாளர் இ மணி, பொருளாளர் தீபக் பிரசாத், செயலாளர் முகேஷ், நாகராஜ், சரண், சரவணன், தினேஷ், கார்த்திக், மனோகரன், சந்தோஷ், வெங்கட் மற்றும் உள்ள அனைத்து நிர்வாகிகளும், பணியரசு, ஆலய அர்ச்சகர் தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக ஒரே ஆலய பணிக்காகவே அவர் பணத்திற்காக செய்யவில்லை. அவர் இங்கு குடியிருப்பதனால் அவர் இந்த கோயிலுக்கு இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றார்.